இன்று என் கணவர் தன் பதவி உயர்வுக்காக என்னை தன் முதலாளிக்கு விற்றுவிட்டார். ஆனால் அந்த முதலாளி வேறு யாரும் இல்லை, என் முன்னாள் காதலன்தான். மதிய வேளையில் நான் என் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வீட்டுக்கு வந்த என் கணவர் அருண் என் பின்னால் வந்து என்னை இறுக்கமாக அணைத்து என் காதருகே மெதுவாக சொன்னார், ஹனி, இன்று மாலை நாம் வெளியே செல்கிறோம். மாலை முழுவதும் ஊர் சுற்றிவிட்டு ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்குவோம். தயாராக இரு. அவர் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவரது வார்த்தைகள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. காரணம், எங்கள் திருமணத்துக்கு பிறகு அவர் என்னை ஒரு மனைவியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்று அவரது இந்த அன்பான பேச்சு என் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. வேக வேகமாக வேலைகளை முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்று என்னுடனேயே பேசிக்கொண்டிருந்தேன். திடீரென என் மொபைலில் ஒரு செய்தி வந்தது. அருள்தான் அதை அனுப்பியிருந்தார். நன்றாக அலங்கரித்துக்கொள். படுக்கை அறையில் ஒரு பை வைத்திருக்கிறேன். அதில் ஒரு புதிய புடவை இருக்கிறது. அதை அணிந்து தயாராகு. நான் உடனே பையை எடுத்து திறந்தேன். அதில் மஞ்சள் நிறத்தில் தங்க நிற வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அழகான பட்டுப்புடவை இருந்தது. அந்த புடவையை பார்த்தவுடன் என் மனம் காற்றில் பறந்தது. இது என் கணவர் திருமணமான பிறகு எனக்கு தந்த முதல் பரிசு. அதை மிகவும் கவனமாக அந்த புடவையை எடுத்து அணிந்து கொண்டேன். அதற்கு பொருத்தமான காதணிகள், வளையல்கள், கழுத்தணி, கண்களுக்கு மை, என் முடியை அழகாக பின்னி மல்லிகை பூவால் அலங்கரித்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தேன். அப்போது அருள் பின்னால் வந்து நின்று, பூஜா, நீ இப்போது அழகாக இருக்கிறாய். வா, இப்போது கிளம்ப வேண்டும், இல்லை என்றால் தாமதமாகிவிடும் என்றார். நானும் மகிழ்ச்சியுடன் அவருடன் கிளம்பினேன். பல இடங்களுக்கு சென்று ஊர் சுற்றினோம். மாலை மெல்ல இரவாக மாறியது. அவர் என்னை ஒரு அழகான ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். அறையின் சூழல் மிகவும் இதமாக இருந்தது. ஆனால் அறைக்குள் நுழைந்தவுடன் என் இதயம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். ஏனெனில் படுக்கையில் என் முன்னாள் காதலன் தேவ் அமர்ந்திருந்தான். அருள் என்னை பார்த்து, பூஜா, என் பதவி உயர் பற்றி கொஞ்சம் யோசி. நீ இங்கே இரு, இவரிடம் பேசு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று கதவை பூட்டிவிட்டார். நான் பயத்தில் கதவை தட்டினேன். ஆனால் எந்த பயனும் இல்லை. என் இதயம் பயத்தில் நடுங்கியது. தேவ் என்னை பார்த்து, கதவை தட்டி பயனில்லை பூஜா, உன் கணவர் உன்னை 3 கோடி ரூபாய்க்கு எனக்கு விற்றுவிட்டார் என்றான். அவர் வார்த்தைகள் என் நெஞ்சை அடைத்தன. என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன். ஆமாம், உன்னை திருமணம் செய்தவன் தன் பதவி உயர்வுக்காக உன்னை தன் முதலாளியான எனக்கு விற்றுவிட்டான். சீ, இப்படிப்பட்டவனை நீ காதலித்தாயா என்று கேலியாக சிரித்தான். அவனது வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் என்னை ஒரு முற்றாளாக உணர்ந்தேன். ஒரு முதல் காதல் தவறாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த திருமணமும் தவறாகிவிட்டது. தேவ் மேலும் பேச ஆரம்பித்தான். அன்று நீ என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. ஆனால் கவலைப்படாதே பூஜா, நான் உன்னை தொடமாட்டேன். ஏனெனில் இன்று இல்லை என்றால் ஒரு நாள் நீயே என்னிடம் வருவாய். அவன் முகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க புன்னகை தோன்றியது. இந்த கதவை தாண்டி வெளியே சென்றால் நீ ஒரு கற்பிழக்கப்பட்டவளாகவே கருதப்படுவாய். இது வெறும் நேரத்தின் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு தேவ் சென்று விட்டான். ஆனால் நாளை காலை வரை உன்னை விடுவிக்க மாட்டேன் என்றும் சொன்னான். கல்லூரி காலத்தில் தேவ் ஒரு நல்ல மனிதனாக நடித்து என்னை காதலில் விழ வைத்தான். ஆனால் பல்கலைக்கழகத்தில் அவனது உண்மையான முகத்தை பார்த்தேன். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி என்னை அவமானப்படுத்தினான். நான் மறுத்ததால் அவன் என்னை அச்சுறுத்தினான். உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டேன். அதற்கு நடுவில் அருள் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. தேவிடமிருந்து தப்பிக்க நான் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அருளின் உண்மையான குணமும் எனக்கு தெரிய வந்தது. அவர் பல பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து என் கண் முன்னே தவறாக நடந்து கொண்டார். எனக்கு மாற்றாந்தாய் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், அருள் மாறி எங்கள் உறவு மேம்பட வேண்டும் என்று.
ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. மறுநாள் காலை தேவ் என்னை மாமியார் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் என் மாமியார் கத்தினார். கற்பிழக்கப்பட்டவளே, மற்றொருவருடன் இரவை கழித்துவிட்டு இந்த வீட்டில் கால் வைக்கிறாயா? இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அருள் தன் தவறை மறைக்க என் மீது பழியை போட்டிருந்தார். மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்தினார். என் பிறந்த வீட்டுக்கு தொடர்பு கொண்டபோது அங்கிருந்து நீ இங்கு வந்தால் உன்னை கொன்று விடுவோம் என்று மாற்றாதாய் அச்சுறுத்தினாள். நான் முற்றிலும் தனியாக நின்றேன். இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை. திடீரென தேவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. நீ என்னிடம் திரும்பி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் பூஜா. நான் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். மரணத்தை தழுவினாலும் என் கற்பை இழக்க மாட்டேன். அப்போது ஒரு இளைஞன் என்னை நோக்கி வந்து காரில் ஏறு என்றான். நான் அவனை அறியவில்லை. யார் நீங்கள் என்று கேட்டேன். என்னை நம்பு, இல்லையெனில் உனக்கு ஆபத்து என்றான். நான் அவனை மறுத்து நடக்கத் தொடங்கினேன். ஆனால் அவன் என் கழுத்தில் ஏதோ ஊசி செலுத்த நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன். எனக்கு மீண்டும் நினைவு வந்தபோது நான் பார்வதி ஆண்டியை பார்த்தேன். அவரை பார்த்தவுடன் இறுக்கமாக அணைத்து அழுதேன். ஆண்டி குழப்பதுடன், என்ன ஆச்சு பூஜா? உன் கணவர் உன்னை விவாகரத்து செய்வித்து விட்டதாக கேள்விப்பட்டேன் என்றார். நான் அதிர்ந்தேன். இந்த செய்தி ஆண்டிக்கு எப்படி தெரிந்தது? கண்ணீரை அடக்கி அவரிடமிருந்து விலகி நின்றேன். ஆண்டி மீண்டும் கேட்டார், முன்பு நீ எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வாய், இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறாய்? நான் எல்லாவற்றையும் சொன்னால் ஆண்டியும் என்னை கற்பிழக்கப்பட்டவள் என்று நினைத்து விரட்டி விடுவார் என்று பயந்தேன். ஆனால் ஒரு ஆறுதல் இடம் கிடைத்திருந்தாள். சிலவற்றை மட்டுமே பகிர்ந்தேன். ஆண்டி, என் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது. என் கணவர் என் கண்முன்னே மற்ற பெண்களுடன் இரவை கழித்தார். இன்னும் பல காரணங்கள் உள்ளன. ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. என் பிறந்த வீட்டுக்கு செல்ல முடியாது. அங்கே என் சித்தி என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாள். நான் இப்போது எங்கு செல்வேன்? ஆண்டி ஆறுதலாக, நான் இருக்கும்போது நீ எங்கு செல்வாய்? என்னுடன் இரு என்றார். ஆனால் நான் இங்கு எப்படி வந்தேன் என்று யோசித்த போது ஒரு இளைஞன் அறைக்குள் நுழைந்தான். அவன்தான் என்னை மயக்கி இங்கு கொண்டு வந்தவன். ஆண்டி சொன்னார், இவன் என் மகன் விக்ரம். இவனை பற்றி உன்னிடம் பேசியிருக்கிறேன். நீ நோய்வாய்ப்பட்டிருந்த போது உன்னை பார்க்க விரும்பினேன். ஆனால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென நீ தெருவில் பைத்தியம் போல அலைவதை இவன் பார்த்து உன்னை மயக்கி இங்கு கொண்டு வந்தான். பார்வதி என்னை பார்த்து, நீ எப்படி என் மகன் விக்ரம் மூலமாக இங்கு வந்தாய்? உன் விவாகரத்தை பற்றி எப்படி தெரிந்தது என்று கேட்டார். விக்ரம் பதிலளித்தான், நீங்கள் மயக்கத்தில் இருந்தபோது உங்கள் மொபைலுக்கு அருளிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் எடுத்தேன், ஆனால் பேசவில்லை. அவர் தொடர்ந்து விவாகரத்தை பற்றி பேசினார். அவர் தானாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இதை கேட்டு மனதிற்குள் நொந்து போனேன். இதுதான் என் பொறுக்காத விதி என்று நினைத்தேன். இதனால்தான் எதையும் ஆலோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆண்டியும் விக்ரமும் அறையை விட்டு வெளியேறினார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் ஆண்டியிடம் சொல்லிவிடலாமா? ஆனால் அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? இப்படி பலவிதமாக யோசித்து என் தலைவலி தீவிரமாக தொடங்கியது. தேவுடனான என் உறவின் போது பார்வதி ஆண்டியை ஒரு சிறிய விபத்தில் சந்தித்தேன். அவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பின்னர் எங்கள் உறவு மெல்ல மெல்ல ஆழமானது. எனக்கு உண்மையான தாய் இல்லை. சித்தி இருந்தாலும் அவர் என்னை ஒரு தாயாக நேசிக்கவில்லை. ஆனால் பார்வதி ஆண்டி எனக்கு ஒரு தாயின் அன்பை கொடுத்தார். கல்லூரியில் நேராக ஆண்டியின் வீட்டுக்கு செல்வேன். அவர் அற்புதமாக சமைப்பார். எனக்கு சமையலும் கற்றுத்தந்தார். சில நாட்களில் வீட்டில் உணவு சரியாக இருக்காது. அப்போது ஆண்டி எனக்கு உணவு ஊட்டி சந்தோஷப்படுவார். என் முகத்தை பார்த்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்து தேவின் உண்மையான முகத்தை எனக்கு காட்ட உதவினார். பார்வதி ஆண்டி விவாகரத்து பெற்ற ஒருவர். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் படிப்புக்காக லண்டன் சென்றிருந்தார். அவர் திரும்பி வர விரும்பவில்லை என்றாலும் ஆண்டி அவரை வற்புறுத்தி அனுப்பினார். ஆண்டியின் கணவருடனான பிரச்சனை பற்றி அவர் என்னிடம் ஒருபோதும் பேசவில்லை. எப்போதும் தவிர்த்துவிட்டார். சில சமயங்களில் அவர் மர்மமானவராக தோன்றுவார். அன்று மாலை ஆண்டி உடல்நலம் சரியில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மாடிக்கு சென்று கைப்பிடியை பிடித்து நின்றேன்.
நீல வானத்தில் வெள்ளை மேகங்கள் மிதந்தன. பறவைகள் சந்தோஷமாக பறந்து சென்றன. மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தன. என் நெற்றியின் முடிகளை தொட்டு சென்றன. இந்த காட்சியை ஓவியமாக வரைய வேண்டுமென்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே மீண்டும் என் கவலைகள் என் மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. யாரோ என் அருகில் வந்து நிற்பதை உணர்ந்தேன். கொஞ்சம் விலகி நின்றேன். அது வேறு யாரும் இல்லை, விக்ரம்தான். அவன் சொன்னான், உங்கள் பெயர் பூஜா இல்லையா? என் பெயர் விக்ரம். நான் படிப்பை முடித்துவிட்டேன். இப்போது வேலை தேடுகிறேன். வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் இந்த சில நாட்கள் அம்மாவுடன் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். என் அம்மாவை பற்றி உங்களிடம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை உங்களிடம் வரச் சொன்னார். ஆனால் அவர் வரவில்லை. நானும் இங்கு திரும்பி வர விரும்பினேன். ஆனால் அதற்கும் அவர் அனுமதிக்கவில்லை. என் அம்மா வித்தியாசமானவர். தன் மகனை வராவிடிலும் தானும் செல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். சில சமயத்தில் இது ஒரு மர்மமாக தோன்றுகிறது. நான் சிரித்து, எனக்கு சில சமயங்களில் அப்படித்தான் தோன்றும். ஆனால் நான் எதுவுமே கேட்டதில்லை. ஏனெனில் ஆண்டி மீண்டும் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. விக்ரம் தயங்கி, உங்க அம்மாவை பற்றி ஏதாவது தெரியுமா? அவங்கள பற்றி விசாரிச்சிருக்கீங்களா என்று கேட்டான். நான் கோபத்துடன், நான் அவரை வெறுக்கிறேன். அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்றேன். சரி, மன்னிக்கவும். மாலையாகிவிட்டது, உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவன் முன்னால் நடந்தான். நானும் அவனின் பின்னால் நடந்து சென்றேன். அன்று இரவு உணவு உண்ண விருப்பமில்லை என்றாலும் ஆன்டி வற்புறுத்தி ஊட்டிவிட்டார். படுக்கையில் படுத்தேன்.